ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேப்பர் பேஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னா. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், பட் ஆனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் புரியும். இல்லைன்னா உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வராது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுங்கிறத பார்த்துடலாம். நியூஸ் பேப்பர், சிசர்ஸ், க்ளூ, கார்டு இல்லைன்னா நீங்கள் தின் ஷீட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி கிளிப்ஸ். நியூஸ் பேப்பர் நீங்கள் ஃபுல் நியூஸ் பேப்பர் ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இப்போ 2 ஷீட் மட்டும் எடுத்து மடித்து காட்டுறேன். இதை 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகைன் ஒரு ஃபோல்ட் பண்ணி இருக்கிற எல்லா ஜாயின்ட்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா நம்ம 16 பீஸ் கிடைக்கும். அதில் ஒரு ஷீட் எடுத்து நீங்கள் டூத் பிக் வச்சு ஒரு சைட்லேருந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு க்ரிப் கிடைச்சதும் டூத் பிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு நம்ம கடைசியில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஸோ இந்த மாதிரி நமக்கு டியூப் மாதிரி கிடச்சிரும். இதே மாதிரி நம்ம 30 to 40 பீஸ் ரெடி பண்ணி வைக்கணும். அது உங்களோட பேஸ்கெட்டோட ஹைட்டை பொறுத்து. நான் இப்போ ஒரு 30 பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த தின் ஷீட் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒன்று எடுத்து நம்ம பேஸாக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த டியூப்ஸில் நான் 15 மட்டும் நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். அதை நம்ம ஒரு சைடில் 1 inch நாம் ஃபோல்ட் கொடுக்கணும். இந்த 15 டியூப்ஸ்லேயும் நம்ம 1 inch ஃபோல்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லா 15 பீசஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி 1 inch ஃபோல்ட் கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ நம்ம அந்த பேஸில் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க எண்டை நம்ம ஸ்டிக் பண்ணணும். இங்கே பாருங்கள், வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி. ஸோ எல்லா பீஸும் இதே மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிடணும் ஃபுல்லாக. நீங்கள் ஸ்டிக் பண்ணுறப்போ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஆட் நம்பர்ஸ் தான் நாம் எடுத்துக்கணும். டியூப்ஸோட இது கவுண்ட் ஆட் நம்பர்ஸ் தான் இருக்கணும். இப்போ நான் 15 எடுத்திருக்கேன். ஸோ ஆட் நம்பர்ஸ் இருக்கணும், அதுதான் மெயின் பாயிண்ட். இப்போ 15 நம்ம ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 16th ஒரே ஒரு டியூப் மட்டும் எடுத்து நம்ம அதை டயக்னலாக ஒரு ஆங்கிளில் வைக்கணும். இங்கே பாருங்கள், வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி டயக்னலாக ஒரு ஆங்கிளில் இந்த மாதிரி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணணும் நல்லா, அப்போ தான் ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகும். இப்போ நம்ம அந்த செகண்ட் சர்க்கிளை எடுத்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை நம்ம இது மேலே ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ அதை வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு வெயிட் போட்டுருங்க அது மேலே கொஞ்சம், அப்போ தான் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகும். இப்போ நம்ம டயக்னலாக வச்சோம் இல்லைங்களா, அதை ஒரு டியூபுக்கு கீழே கொண்டு போயிட்டு அடுத்த டியூபுக்கு மேலே வச்சு 3rd டியூபுக்கு கீழே கொண்டு போயிட்டு 4th டியூபுக்கு மேலே வச்சுட்டு 5th டியூபுக்கு கீழே கொண்டு போயிட்டு 6th டியூப்பில் மேலே கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று நம்ம இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக பண்ணிகிட்ருக்கணும்.
ஒன்று மேலேனா ஒன்று கீழே. ஸோ இதே ப்ராசஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும். அந்த டியூபோட எண்டு வரப்போ நம்ம அந்த பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணணும். பாருங்கள், நான் இப்போ பின் வச்சு செக்யூர் பண்ண போகிறேன். இப்போ பின் வச்சு ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணிவிட்டு இன்னொரு டியூப் எடுத்து அதில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். எண்டில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டயக்னலாக வச்ச பீஸில் நம்ம அதை வந்து இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் அதே மாதிரி ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும். ஒன்று மேலே ஒன்று கீழே, அதே ப்ராசஸ். ஸோ ரிப்பீட் பண்ணணும். கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேஸ் கிடைக்கிறது வந்து டிஃபிகல்ட் தான். பட் ஒன்ஸ் நீங்கள் அது செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க, 2 லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ நீங்கள் பார்த்து 2 லேயர் மட்டும் நல்லா கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். தேர்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பின்ஸ் வந்து அப்பப்போ நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். ஏன்னா நிற்காது கரெக்டாக. ஸோ அந்த டைமில் நீங்கள் பின்ஸ் கூட நீங்கள் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இதுக்கும் எண்டு வந்துடுச்சு. ஸோ நான் வந்து திரும்பவும் ஒரு டியூப் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ இதே ப்ராசஸ் வந்து நான் தேர்ட் லேயருக்கும் பண்ணுறேன். அகெயின் எப்பப்போ உங்களுக்கு வந்து அந்த எண்டு வருதோ அப்பப்போ டியூப் இன்சர்ட் பண்ணி நீங்கள் அதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் டைட்டும் பண்ணிக்கோங்க, ஏன்னா நமக்கு கேப் வந்துடும். ஸோ டைட் பண்ணிவிட்டு பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். சேம் ப்ராசஸை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நீங்களும் அது ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணணும். இப்போ நான் எண்டுக்கு வந்துட்டேன். எனக்கு இந்த ஹைட்டு போதுங்கிறதுனால நான் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் ஹைட்டாக வேணும்னா நீங்கள் அதை வந்து ஃபுல் ப்ராசஸ் கண்டினியூ பண்ணி எந்த ஹைட்டில் வேணுமோ அந்த ஹைட்டில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி நாங்கள் செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே கொஞ்சம் டைட்டன் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாமே நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். 1 inch கேப் மட்டும் விட்டுருங்க, மற்றது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக எல்லா சைடும் நம்ம அதை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ஒன்ஸ் நம்ம கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வெளியிலேருந்து உள்ளே போகிற எல்லா டியூப்ஸ்க்கும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி உள்ளே மடித்து ஸ்டிக் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். இந்த டியூப்பில் வந்து நான் இப்போ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே நான் ஸ்டிக் பண்ண போகிறேன்.
ஸோ அதே மாதிரி வெளியிலேருந்து உள்ளே போகிற டியூப்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி உள்ளே ஸ்டிக் பண்ணிடணும். இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உள்ளேருந்து வெளியே வரத்துக்கும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி வெளியில் மடித்து ஸ்டிக் பண்ணிடணும் இந்த மாதிரி. ஸோ அதுக்கும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. நீங்கள் இதை வந்து வீட்டில் லிவிங் ரூமில் வந்து நீங்கள் டேபிளில் வச்சுக்கலாம், சென்டர் டேபிளில் ஆர் உங்கள் ஸ்டடி டேபிளில் பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஹைட் நல்லா பெருசாக வச்சு. ஸோ நமக்கு இப்போ பேஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.